தெலுங்கு ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டில் பிரம்மானந்தா சார் பேசினாங்க. இறைவனே இறங்கி வந்து நீ இந்த படத்தை எடுக்க வேண்டும் என்று சொன்னார் என்று அவர் சொன்னார். எங்க அப்பா வந்து கடவுள் நம்பிக்கை இல்லாதவர். ஒரு முறை நான் அவர்கிட்ட கேட்டேன், உங்களுக்கு கடவுள் இருக்கா இல்லையான்னு தெரியுமான்னு. என்னை பார்த்து சிரிச்சு என்கிட்ட சொன்னாரு, ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம கதைக்குள்ள போய் வேற லெவல்ல எடுத்துட்டு போயிடுறாங்க. சூப்பர்வா இருக்கு. அப்புறமா செலவு அப்பா! இவ்வளோ ஒரு கிராண்டியூரா பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாம் ஃபென்டாஸ்டிக் பேக்ரவுண்ட் ஸ்கோர். ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் அவ்வளோ அந்த மாதிரி ஆக்ஷன் சீக்வன்ஸ். இந்த படத்தை நடிக்க ஆரம்பிச்சதும் சரி, டப்பிங் எல்லா லாங்குவேஜ்லையும் டப் பண்ணி முடித்த பிறகு சரி, அது மொத்தம் 5 லாங்குவேஜ்லையும் டப் பண்ண இந்த படத்தை. அந்த கேரக்டர் நம்ம பேசினா தான் நல்லாயிருக்குன்ற ஒரு ஆர்வத்தில் 5 லாங்குவேஜையும் பேச வாய்ப்பளித்த இயக்குனர் முகேஷ் குமார் சிங் அவர்களுக்கும் மோகன் பாபு சாருக்கும் விஷ்ணு மஞ்சுக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அதாவது இறை அருள், இறை பக்தி இதெல்லாம் குறைந்து கொண்டு போகிறதோ என்று நினைக்கும் சூழலில் இந்த மாதிரி ஒரு படம் வர்றது உண்மையிலே ஒரு மோகன் பாபு சார் எப்படி உதிச்சுதுன்னு சொல்லும் போது, தெலுங்கு ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டில் பிரம்மானந்தா சார் பேசினாங்க. இறைவனே இறங்கி வந்து நீ இந்த படத்தை எடுக்க வேண்டும் என்று சொன்னார் என்று அவர் சொன்னார். உண்மையிலே இவ்வளோ படம் எடுக்கலாம். மோகன் பாபு சார் வந்து நிறையா படம் பண்ணியிருக்காங்க. என்ன படம் வேணால் எடுக்கலாம். இது ஒரு படத்தை மக்கள் வந்து ஆடியன்ஸ் வந்து சிவபக்தர்கள் மட்டுமல்ல, சிவர் மேல பக்தி கொண்ட ஒரு கண்ணப்பா கதையை, கண்ணப்ப நாயனாரின் கதையை சொல்வது என்பது வந்து போய் சேருமான்னு கூட யோசிக்கல. அவரு முடிவு பண்ணிட்டாரு, பண்ணிட்டார். அதே மாதிரி விஷ்ணு வந்து ஒரு பேக் ஸ்டோரி வேணும். கண்ணப்பாவுக்கு ஒரு பேக் ஸ்டோரி சொன்னால் எப்படி இருக்கும், இமேஜினரியாக சொன்னால் கூட அது இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லணும்னு அவர் வந்து மெனக்கட்டு இயக்குனரோட அமர்ந்து பேசி ஒரு சிறப்பாக கடைசி வந்து அவர் வந்து நடிப்பு இந்த படத்தில் மிகப்பெரிய அளவில் விஷ்ணு நடிச்சிருக்காங்க சொல்லலாம். அதில் எல்லாருமே இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாரோட பங்கீடு இருந்தாலும் இதை வந்து ரிஸ்க் எடுத்து நியூசிலாண்டில் வந்து 120 நாட்கள் மேலே போய் படப்பிடிப்பு நடத்துவது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. இதை பார்க்கும்போது நான் வந்து டப்பிங்கில் பார்த்துருக்கேன். ஹைதராபாத்தில் தியேட்டரில் போய் படம் பார்த்தேன். இன்னைக்கு ரிவ்யூ தியேட்டரில் படம் பார்க்குறேன். நான் வந்து ஒரு 5-6 முறை பார்த்தாலும் இன்று பார்க்கும்போதும் அந்த உணர்வு, அந்த டிவோஷன் கடைசியில் வந்து சிவபக்தனாக மாறிய பிறகு இறைவனை பார்த்து கல்லென்று அழைத்தவர் இன்னைக்கும் உங்களை விட்டு நான் பிரிய மாட்டேன்னு சொல்கின்ற பக்தனாக மாறும்போது அந்த குழந்தைத்தனம் விஷ்ணுவிட்ட ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. இந்த தாண்டவம் ஆடுற மாதிரி ஒரு சந்தோஷ தாண்டவம் அது பண்ணும். அந்த உண்மையிலே நமக்கெல்லாம் கண்கள் நீர் வர அளவுக்கு அந்த பர்ஃபார்மன்ஸும் சரி, அந்த வாயிலங்கர் கண்கள் நீர் வரும்போது அது உண்மையிலே வாயிலிங்கம் எழுதுவது போல் ஒன்று உணர்வு ஏற்படுத்தியது. இது எதுக்காக சொன்னால் வருங்கால சந்ததியர் நம் இதிகாசங்கள் மட்டுமல்ல, உண்மையான கதைகள், அதன் மூலமாக இறையர்கள் வந்தது, இதையெல்லாம் வந்து மறந்துடக்கூடாது, சரித்திரத்தை மறக்கக்கூடாது. நம்ம எல்லாமே இறைவன் ஒருவன் இருக்கிறான் என்ற தத்துவத்தில் தான் நம்ம இருக்கோம். அது அல்லாவாக இருக்கட்டும், இயேசு கிறிஸ்துவாக இருக்கட்டும், முருகனாக இருக்கட்டும், சிவனாக இருக்கட்டும், இறைவன் ஒரு இருக்கிறான் என்ற நம்பிக்கையை ஊட்டுகின்ற படமாக, முக்கியமாக சிவபக்தியை பற்றி சிறப்பாக எடுத்து சொல்லணும்னு சொல்லி இங்கே வாசு சார் பேசும்போது ஏபி நாகராஜனுக்கு அப்புறம் ஒரு இறை படம், அதாவது கடவுள் சார்ந்த படங்கள் வரல அப்படின்னு சொன்னார். உண்மை அதெல்லாம் வந்து வருங்கால சந்ததியர், வருங்கால இளைய தலைமுறை இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக இந்த படம் எடுத்திருக்காங்க. இதே போல் பல படங்கள் எடுத்து நம் கதைகளை, இத்தியாசங்களை, நம் தேவர்களை, நம் கடவுள் எல்லாருமே சித்தரித்து படங்கள் எடுத்தால் இன்றைய சமுதாயம் அல்ல, இன்றைய சமூகம் அல்ல, நாளைய தலைமுறையும் இறை பக்தியும் கூடினால்தான் நாம் எடுக்கின்ற முயற்சியில் வெற்றி பெற முடியும் என்ற எண்ணத்தை உருவாக்குகின்ற படமாக கண்ணப்பா உருவாகி இருக்கின்றது. அது இதில் ஒர்க் பண்ண எல்லாரும் சேர்ந்து, அது முகேஷ் குமார் சிங்லேருந்து மோகன் பாபு சார், மோகன்லால் சார், அக்ஷய்குமார், பிரபாஸ், காஜல் அகர்வால், அக்ஷய்குமார், இதில் நடித்த எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். பெரிய வைத்தியமுகன் சொல்லிகிட்டே போனால் எல்லாருமே ரொம்ப சிறப்பாக நடிச்சிருக்காங்க. அவங்க பங்கை சிறப்பாக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். அது இது போன்ற படங்கள் நீங்கள் அனைவரும் பார்க்க வேண்டும். அது வந்து இந்த இறையருள் வளர்ப்பதற்காக மட்டுமல்ல, இது போன்ற சரித்திரங்கள் நிகழ்ந்திருக்கின்றன என்பதை எடுத்துக்காட்ட ஒரு படம் வந்திருக்கு. கண்டிப்பாக போய் பாருங்கள். அதை பார்க்குறது வந்து உங்கள் கையில் இருந்தாலும்
இதை சென்று பாருங்கள் சொல்லும்போது உண்மையிலேயே பரவசமோடு உண்மையாக உள்ளத்தின் அடித்தளத்திலிருந்து இது போன்ற முயற்சிகளை நாம் வரவேற்க வேண்டும், ஆதரிக்க வேண்டும் கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். முதல்ல மோகன் பாபு அவர்களை வந்து வாழ்த்து தெரிவிக்கணும். அஹ், எங்க அப்பா வந்து கடவுள் நம்பிக்கை இல்லாதவர். ஒரு முறை நான் அவர்கிட்ட கேட்டேன், உங்களுக்கு கடவுள் இருக்கா இல்லையான்னு தெரியுமான்னு. அவர் என்னை பார்த்து சிரிச்சு என்கிட்ட சொன்னார், இந்த கரண்ட் தெரியுதான்னு. ஆமாம். போய் தொடுன்னு. தொடமாட்டேன்னு. அதுதான் கடவுள். அது நம்ம கண்ணுக்கு தெரியாது, ஆனால் எங்கேயோ இருக்கு. ஏதோ ஒரு விஞ்ஞானம் இல்லாட்டி என்ன வேணாலும் சொல்லு, ஏதோ ஒன்று இருக்கு. அது என் சின்ன வயசுல சொன்னது என் மைண்ட்ல எப்பவுமே இருக்கு. இந்த மாதிரி படங்கள் எடுக்கிறது வந்து அது வந்து நமக்கு அது ஏதோ ஒரு ஒரு அனுகிரகம் இருந்தாதான் எடுக்க முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஒரு கோயிலுக்கு போனோன்னு கூட ஒரு பிராப்தம் இருந்தால் தான் நாங்கள் போக முடியும். ஒரு பிரமாதமான ஒரு பாத்திரம், அவரை பார்த்தாலே ஒரு கம்பீரம் எல்லாமே வரும். அந்த கேரக்டர் அவ்வளோ பிரமாதமாக பண்ணியிருக்காரு. அப்போ அவர் சொன்னார் என்கிட்ட, இது வந்து ஒரு தெய்வீக செயல் தான் இந்த மாதிரி ஆஹ், ஒரு படத்தில் நடிக்கிறது. அந்த வகையில் இந்த படம் அவ்வளோ இன்னைக்கு இருக்கிற சமுதாயத்துக்கு, இன்னைக்கு இருக்கிற மக்களுக்கு, எவ்வளோ பேர் கோயிலுக்கு போகிறோம், கும்பிடுறோம். இதை பார்த்தா உண்மையிலேயே நமக்குள்ள ஏதோ ஒரு சக்தி நம்மளை மீறி இருக்குங்கிறது இந்த படம் வந்து சுட்டி காட்டுது. நன்றி. இல்லை இல்லை, இந்த படத்தோட ஹீரோ விஷ்ணு வந்து என் தம்பி மாதிரி, தம்பி மாதிரி இல்லை, தம்பி தான். அதே மாதிரி மோகன் பாபு சார் வந்து அண்ணன் மாதிரி. நார்மலாக நம்ம எல்லாருமே போலீஸ்காரனா வேஷம் போடுவோம், இல்லாட்டி ரவுடியாக வேஷம் போடுவோம், டாக்டரா இதெல்லாம். ஃபர்ஸ்ட் டைம் விஷ்ணு இந்த மாதிரி படம் பண்ணும்போது கண்ணப்பான வேஷம் போட்டதுன்றது ஃபர்ஸ்ட் ஆக்சுவலி இது பார்க்கும்போது தான் தெரியுது, பயங்கரமாக நம்ப வச்சுட்டான் விஷ்ணு. ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம கதைக்குள்ளே போய் வேற லெவலில் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. சூப்பராக இருக்குது. அப்புறமா செலவு, பா, இந்த மாதிரி ஒரு படத்தை இப்படி ஒரு செலவு பண்ணி எடுத்ததுக்கு மோகன் பாபு சாருக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப். கட்ஸு. படம் சூப்பராக இருந்தது. போக போக நம்ம உள்ளே அந்த படத்துக்குள்ளே உள்ளே பூந்துடுறோம். இன்னும் பேசிக்கிட்டே இருக்கலாம். நான் சொன்னேன் படம் சூப்பர், விஷ்ணு சூப்பர், ப்ரொடியூசர் ஐ மீன் டைரக்டர் வந்து முகேஷ் சிங் சார். வாட் அ ஒர்க் ஹி ஹஸ் டன். எக்ஸ்ட்ரானரி மியூசிக்கு, கேமரா ஒர்க்கு எல்லாம் பிரமாதம். சூப்பர். ஐ லவ்ட் இட். தேங்க்யூ. கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு கூட இந்த படம் பார்த்தோன்னா கடவுள் நம்பிக்கை வர மாதிரியான ஒரு படம். எக்ஸலன்ட் ஸ்கிரிப்ட் அண்ட் வாட் அ பெர்ஃபார்மன்ஸ். விஷ்ணு மஞ்சு has done a magic kind of a performance. His action, his emotion, and it was supported by மோகன் பாபு சார் கூட சேர்ந்து நடிச்சு இந்த படத்தை தயாரிக்கிறது முதல்ல தைரியம் வேணும். இந்த மாதிரி ஒரு படம் இது இவ்வளோ இவ்வளோ ஒரு கிராண்டியூராக, அந்த சினிமாட்டோகிராஃபி ஃபென்டாஸ்டிக், மியூசிக் எக்ஸலன்ட் மியூசிக், பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாம் ஃபென்டாஸ்டிக் பேக்ரவுண்ட் ஸ்கோர், ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் அவ்வளோ அந்த மாதிரி ஆக்ஷன் சீக்வன்ஸ். இது டோட்டலி இட் இஸ் ஒரு ஒரு என்ன சொல்கிறது, மேஜிக் ஃபிலிம் தான் சொல்லுவேன் நான். ஒரு படம் போனதுன்னு தெரியல, அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் நாங்கள்லாம் இன்வால்வ் ஆகி. இப்போது மோகன் பாபு சார் மாதிரியே சரத்குமார் இதில் ஒரு ஒண்டர்ஃபுல் ரோல் பண்ணியிருக்காரு. அது ஒரு அந்த ஒவ்வொரு ஆர்டிஸ்டுமே அந்த கம்பீரம், அந்த நடையாகட்டும், ஆக்ஷன் ஆகட்டும், எமோஷன் ஆகட்டும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு எனக்கு ஒரு 2-3 நாள் ஆகும். அந்த மாதிரி விஷுவல்ஸ், அந்த மாதிரி ஒரு எமோஷன். இந்த படத்துக்கு என்னை கூப்பிட்றதுக்கு மோகன் பாபு சாருக்கு எனக்கு ரொம்ப நன்றி. ஒரு நல்ல படம் பார்த்ததுக்கு இதோட போகிறேன். தேங்க்யூ.